வணக்கம் ஸ்ரீ இடபம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் 4வது லிங்கமாக அமைந்திருப்பது நிருதி லிங்கம் ஆகும். தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. இது நிருதி பகவானால் வழிபடப்பட்ட தலம். ராகு பகவானுக்குரிய இந்த லிங்கத்தை வழிபட்டால் தோல் நோய்கள், நரம்பு கோளாறுகள் நீங்கி மன ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நிருதி லிங்கம் பற்றிய முக்கிய தகவல்கள். அமைவிடம் கிரிவலப்பாதையின் தென்மேற்கு பகுதியில் சோன தீர்த்தத்திற்கு அருகில் உள்ளது. திசை தென்மேற்கு. அதிபதி ராகு பகவான். வழிபாட்டு பலன்கள். கிரிவலத்தின் போது இந்த லிங்கத்தை வணங்குவது குழந்தையின்மை பிரச்சனையை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை அருளும் என நம்பப்படுகிறது. சிறப்பு. இது அஷ்டலிங்கங்களில் ஒன்றாகும். இங்கு தெற்கில் இருந்து மேற்கே திரும்பும் போது வளைவில் நின்று மலையை தரிசிக்க வேண்டும். ஏன் என்றால் அன்னை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தந்தார். அதை மெய்ப்பிக்கும் வகையில் மலையில் ஒரு பெரிய நந்தியின் உருவத்தை நாம் காண முடியும். அதை வணங்கி நாம் கிரிவலம் தொடர வேண்டும். இதன் அருகில் திரு நேரண்ணாமலையார் சன்னதி உள்ளது. இது அண்ணாமலையார் ஆலயத்தின் மலையின் நேர் பின்புறமாக இவ்விடம் அமைந்து இருப்பதால் இதற்கு திரு நேர் அண்ணாமலை என்று பெயர். இங்கு உண்ணாமலை அம்மனுக்கு சன்னதி உள்ளது. இதன் பின்புறம் உண்ணாமுலை அம்மன் தீர்த்தம் உள்ளது. மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்ததாக சூரிய லிங்கம் மற்றும் சந்திரலிங்கம் சன்னதியும் உள்ளது. வழியில் கௌதம மகரிஷி சன்னதியும் மிக முக்கியமான அடிமுடி சித்தர் ஜீவ சமாதி உள்ளது. அங்கு சென்று கண்டிப்பா வணங்க வேண்டும். நன்றி அன்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ரீ இடபம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேண்டும் மக்களே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப தான் நான் போடும் வீடியோ உடனே உங்களுக்கு வரும்.